ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷின்சானில் ஒரு சூப்பரான சிரிப்பான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே மிக்ஸியும் ஹீமை வரைக்கும் டைப்பரை மாற்றி விட்டுட்டு அந்த வேஸ்ட்டை குப்பை தொட்டியில் போடணுன்ட்டு பார்ப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல குப்பை தொட்டியே இருக்காது. மிக்ஸியும் எங்கடா போச்சுன்னு பார்ப்பாங்க. பார்த்தா சாப்பிட்ற டேபிளுக்கு முன்னாடி இருக்கும். மிக்ஸியும் இதை யாரா இங்கே கொண்டு வந்து வச்சா அவனாக தான் இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஷின்சோனோ கார்டனில் ஷீரோ கிட்ட, ஷீரோ கையை கொடு, ஷீரோ காலை கொடு, ஷீரோ டான்ஸ் ஆடு, ஷீரோ கட்டிப்பிடிடான்னு சொல்லிட்டு ஷீரோ பிடிச்சி கொஞ்சிட்டு இருப்பானா. மிக்ஸியும் கையில் டைப்பரை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு ஷின்சான் குப்பை தொட்டியை கொண்டு வந்து இங்கே வைன்னு சொல்லிட்டு சைக்கிளே காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது புரியாத நம்ம தலைவன், அம்மா என்னோட பேண்ட் அவுத்து இதே மாதிரி ஆட்ட சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவன் டவுசரை ஊற்றுட்டு ஆட்டிகிட்டு இருப்பான். மிக்ஸியும் விளங்கிடும்டான்வாங்க. அடுத்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மிக்ஸியும் ஷின்சான் அம்மா குப்பை தொட்டியை வச்ச இடத்துல நீ வைக்க மாட்டியாடான்னு கேட்க, நம்ம தலைவனும் நிறுத்துங்க, முதல்ல எதுக்கு ரூமுக்குள்ளே குப்பை தொட்டின்னு கேட்பான். மிக்ஸியும் எதுக்குன்னா நம்ம டக்குன்னு ஏதாச்சும் சாப்பிடும்போது ஏதாச்சும் கீழே விழும், அதை டக்குன்னு எடுத்து டக்குன்னு குப்பை தொட்டிக்குள்ளே போடலாம், அதுக்கு தான் வாங்க. தலைவனும் நைனா அம்மாவோட சோம்பேறித்தனத்துக்கு அளவே கிடையாது, அதுக்கு தான் குப்பை தொட்டியை பக்கத்துலேயே வச்சுருக்காங்கன்ட்டு சொல்ல, மிக்ஸியும் சோம்பேறியும் கிடையாது குள்ளனரியும் கிடையாது, நாய்க்கு தெரியுமா நல்ல வேலை எது கெட்ட வேலை எதுன்ட்டு, நான் பண்ணுறத குறை சொல்லாமல் சாப்பிடுங்கன்னு சொல்ல, நம்ம தலைவனும் நைனா அந்த மசாலாவை எடுங்கன்னுமா. அடுத்து சாப்பாடில் அதை அப்படியே தூவி விடலான்ட்டு பார்ப்பான். பட் நிறைய போட்டுடுவானா கீழெல்லாம் சிந்திடும். உடனே மிக்ஸியும் டக்குன்னு அந்த குப்பை தொட்டி எடுத்து வேஸ்ட் ஆனதெல்லாம் அள்ளி போட்டு எப்போடின்வாங்க. நம்ம தலைவனும் நைனா எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது, நம்ம அம்மா நம்ம இல்லாத நேரமாக நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்து கொறிப்பாங்க, அப்போ கீழே விழுற துகள்களெல்லாம் அந்த குப்பை தொட்டிக்குள்ளே போட்டுருவாங்க, அதுக்கு தான் டைனிங் ஹாலில் குப்பை தொட்டியோட சுற்றுறாங்கன்ட்டு சொல்ல, மிக்ஸியும் இதுக்கு மேலே இன்னொரு வார்த்தை பேசினேன் மமனை மண்டை மேலே கொண்ட வந்துருவோன்வாங்க. அடுத்து நம்ம தலைவனும் குடும்பத்தோடு கிளம்பி கடைக்கு போவாங்க. அங்கே நம்ம தலைவனும் ஆக்ஷன் காமின் குப்பை தொட்டியை பார்த்துட்டு அம்மா எனக்கு இது வேணும்மா. மிக்ஸியும் சாலா இது என்னடா 980 ரூபா போட்டிருக்கு, இதெல்லாம் வாங்க முடியாது போன்வாங்க. உடனே நம்ம தலைவனும் என்னை குப்பை தொட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு தானே எனக்கு குப்பை தொட்டி வாங்கி கொடுக்க மாட்டீங்க போங்கன்னு சொல்லிட்டு எமோஷன் ஆவானா. இதை பார்த்து சுற்றி இருக்கிறவங்களும் அச்சச்சோ என்னம்மா அந்த பொம்பளை இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல, ஹாரியும் மிக்ஸி 10% ஆஃபர் வேறு போட்டிருக்கு இவனுக்கு வாங்கலாமேன்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் மிக்ஸியும் இவனுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம தலைவனும் குப்பை தொட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நைனா இங்கே பாருங்களேன் பட்டன் நமக்குனா ஓப்பன் ஆகுது விட்டால் க்ளோஸ் ஆகிடுது, நைனா இங்கே பாருங்களேன் பட்டன் நமக்குனா ஓப்பன் ஆகுது விட்டால் க்ளோஸ் ஆகுது, நைனா இங்கே பாருங்களேன். உடனே ஹாரியும் கொன்றுவான்டா உன்னைய, இன்னொரு முறை நைனான்னு சொன்னேன் அவனை டங்கை கட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பாரு. இப்போ மிக்ஸி வந்துட்டு ஷின்சான் அந்த குப்பை தொட்டியை துறையும் குப்பை போடணுன்ட்டு சொல்ல, நம்ம தலைவனும் குப்பையா என்ன அதுன்னு கேட்பான். உடனே மிக்ஸியும் ஷீரோவோட ஆயி அது குப்பை தொட்டியில் போடணுன்ட்டு சொல்ல, உடனே நம்ம ஷின்சானும் என்ன சொன்னீங்க ஷீரோவோட ஆயா, இதெல்லாம் குப்பை தொட்டியில் போடுறதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டேன், ஆக்ஷன் கமெண்ட் என்பது புனிதமான ஒன்று, அதில் போய்ட்டு ஷீரோவோட ஆயா போட போகிறேன்றீங்க போங்கம்மான்மா. உடனே மிக்ஸியும் மரியாதையாக குப்பை தொட்டியை துற இல்லைன்னா சம்மடி வாங்குவேன்வாங்க. நம்ம தலைவனும் என்னன்னாலும் பார்த்துக்கலாம், ஆக்ஷன் காமின் குப்பை தொட்டிக்குள்ளே ஆக்ஷன் காமின் மட்டும்தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வெளியே எடுத்து காட்டுவான். மிக்ஸியும் இதுக்கு மேலே இவன்கிட்ட பேசினா வேலைக்காகத்தான்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பிடுவாங்க. அடுத்து மிக்ஸியும் பெட்டை வெளியே கொண்டு போய் வச்சுட்டு தட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம தலைவனும் குப்பை தொட்டிக்குள்ளேருந்து ஆக்ஷன் காமினை வெளியே எடுத்து சொயின்னு விளையாடிட்டு இருப்பான். டக்குன்னு ஆக்ஷன் காமினை குப்பை தொட்டிக்கிட்ட வச்சுட்டு அண்ணா அர்ஜென்ட்டாக உச்சா வருது போயிட்டு உடனே வந்துடுறேன், ஆக்ஷன் காமின் அது வரைக்கும் குப்பை தொட்டியை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலைவாங்கிறத கிளம்பிடுவான். இப்போ மிக்ஸியும் பெட்டை நல்லா தட்டிட்டு உள்ளே கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட கால் ஆக்ஷன் கமெண்ட் மேலே பட்டு இன்னொரு கால் அப்படியே ஸ்லிப்பான கால் அந்த குப்பை தொட்டி மேலே பட்டு குப்பை தொட்டி ஒரு பக்கம் கீழே விழ, மிக்ஸி இன்னொரு பக்கம் கீழே விழ, இப்போ மிக்ஸியோட பேக் குப்பை தொட்டி மேலே பட அவ்வளோதான் குப்பை தொட்டி நெசிங்கி அப்படியே நொறுங்கி போயிடும். நொறுங்கினது குப்பை தொட்டி மட்டும் இல்லை, அந்த குப்பை தொட்டியை பார்த்து நம்ம தலைவனோட மனசும் தான் பாவம் நம்ம தலைவன். அடுத்து ஹாரியும் அவரோட கைவண்ணத்தை காட்டுவார், ஏகப்பட்ட டேப்பை ஒட்டி ஒரு மாதிரி அந்த குப்பை தொட்டி ரெடி பண்ணி வைப்பார். நம்ம தலைவனும் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருப்பானா, அடுத்து அந்த சாக்லேட் கவரை கொண்டு போய் அந்த குப்பை தொட்டிக்குள்ளே போடுவான். இதை பார்த்த ஹாரியும் ஷின்சான் நீ குப்பை தொட்டிக்குள்ளே குப்பையே போட மாட்டியே இப்போ என்னன்னு கேட்க, நம்ம தலைவனும் இதுக்கு மேலே இந்த குப்பை தொட்டியே ஒரு குப்பை தான் சொல்லிட்டு அசால்ட்டாக அங்கேருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹாரியும் மிக்ஸி இவனுக்கு என்ன தான் ஆச்சுன்னு கேட்க, மிக்ஸியும் எல்லாம் என்னுடைய கால் வண்ணம்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாடா பை பாய்.